श्री गणेशाय नमः। ओम श्री सरस्वत्यै नमः। ओम श्री गुरुभ्यो नमः। सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां। श्रुति स्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं। शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्र भाष्य कृतौ वंदे भगवन्तः पुनः पुनः। समस्त जन कल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं। सद्गुरुं ब्रह्मविद्वरम्। गीता ध्यान श्लोकम। ओम पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणीम् பகவத்கீதை பவத்வேஷினி. நீங்க நம்ம 17ஆம் அத்தியாயத்தினுடைய முதல் 3 ஸ்லோகம் சேர்ந்து படிக்கலாம். ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமः. அத சப்ததசோऽध्यायः. श्रद्धात्रय विभाग योगः। अर्जुन उवाच ये शास्त्रमिति मुत्सृज्य यजन्ते श्रद्धयान्विताः तेषां निष्ठा तु का कृष्ण सत्त्वमाहो रजस्तमः। श्री भगवानुवाच त्रिविधा भवति श्रद्धा देहिनां सा स्वभावजा सात्विकी राजसी चैव तामसी चेति तां शृणु। सत्त्वानुरूपा सर्वस्य श्रद्धा भवति भारत श्रद्धामयोऽयं पुरुषः यो यच्छ्रद्धः स एव सः. ஓகே, இந்த 3 ஸ்லோகம் பார்த்தோம் நம்ம. இப்போ இந்த அத்தியாயத்தினுடைய முதல்ல அர்ஜுனோட கேள்வியோட தொடர்ந்து நம்ம பார்த்தோம். அது எப்படிப்பட்ட கேள்வி? ரொம்ப ரொம்ப கிருஷ்ணர் சொன்ன உபதேசத்தை ஆழ்ந்து கவனிச்சு அதிகமாக கூர்ந்து கவனித்ததுனால அர்ஜுனனுக்கு இந்த கேள்வி ஏற்பட்டது. யார் சாஸ்திர விதிகளை பின்பற்றவில்லையோ, ஆனால் யார் ஒரு கலாச்சாரத்தை ட்ரெடிஷன் ஒரு கலாச்சாரத்தை பின்பற்றி ஸ்ரத்தையோடு பின்பற்றி அவர்கள் வாழ்ந்து வருகிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள்? அவர்கள் சாத்விக நிலையில் இருப்பவர்களா, இல்ல ராஜசிக நிலையில் இருப்பவர்களா, தாமசிக நிலையில் இருப்பவர்களா? இதுதான் அர்ஜுனுடைய கொஸ்டின். ஏன் இந்த கேள்வி? ஏன்னா சாத்விக நிலையில் இருப்பவர்கள் தான் ஆத்ம ஞானத்துக்கான அதிகாரின்னு சொல்லியாச்சு. அந்த நிலை உனக்கு எப்படி வரும்னு கேட்டா, அசுர சம்பத்து நீங்களாதான் சாத்விக நிலை வரும்னு சொல்லியாச்சு. அசுர சம்பத்து எப்ப நீங்கும்னு சொன்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய காம குரோத லோபம் ஆசை நீங்கினால்தான் அசுர சம்பத் நீங்கும். அப்ப ஆசை நீங்குவதற்கு என்ன வழினா, சாஸ்திரத்தை கடைபிடிக்க வேண்டும், சாஸ்திரத்தை பிரமாணமாக கொள்ள வேண்டும். அப்ப சாஸ்திரத்தை பிரமாணமாக கொள்ள வேண்டும், கடைபிடிக்க வேண்டும் என்ன சொன்னா, நம் மனம் போன போக்குப்படி விருப்பு வெறுப்புப்படி நடந்து கொள்ளக்கூடாது. அந்த விருப்பு வெறுப்புப்படி நடந்து கொள்ளாமல் இருப்பதற்கு சாஸ்திரம் சொல்கின்றபடி நடந்து கொள்ள வேண்டும். ஏன் சாஸ்திரம் சொல்றபடி நடந்து கொள்ளணும் அப்படின்னா, சாஸ்திரம் விருப்பு வெறுப்ப நிலையில இருக்கின்ற மனதை கடந்து இருக்கின்ற நிலையில இருப்பது சாஸ்திரம். அதனால அதுக்கு எது நன்மையோ, நமக்கு எது நன்மையோ அதை தான் சொல்லுமே தவிர விருப்பு வெறுப்புக்கு உட்பட்டு நம்மளை வழி நடத்தாது. ஆனா நம்மளுடைய மனது நம்மளுடைய விருப்பு வெறுப்புக்கு உட்பட்டு நம்மளுடைய வாழ்க்கையை வழி நடத்தும். அதனால நமக்கு அசுர சம்பத்து தான், அசுர சம்பத் வளர்வதற்கு தான் வழிவகுக்கும். இப்போ இதுதான் ஹோல் ஐடியா. இதை வச்சுதான் அர்ஜுனோட கேள்வி அமையுது. ஆனா சாஸ்திரத்தை பின்பற்றலனா கூட இவர்கள் சாத்விகர்கள்னு சொல்லலாமா இவங்கள? ஏன்னா இவங்க ஸ்ரத்தையான்வித்தாக கடைபிடிக்கிறார்களே, இவங்களை என்ன சொல்றது அப்படி கேட்டா, ஸ்ரீ பகவான் வாச்ச பகவான் என்ன சொன்னாரு? திரிவிதா பவதி ஸ்ரத்தா திரிவிதா சா ஸ்ரத்தா.
ஸ்ரத்தா திரிதா பவதி. அந்த ஸ்ரத்தையானது, எந்த ஸ்ரத்தையானது? நீ சொன்னிய அர்ஜுனா, சாஸ்திரத்தை பின்பற்றாமல் ஒரு கலாச்சாரத்தை மட்டும் பின்பற்றுபவர்கள், அப்படி அந்த ஸ்ரத்தை வந்து சாஸ்ரத்தா திரிவிதா பவதி, 3 வகைப்படும். அது எதன் அடிப்படையில் அது 3 வகைப்படும்? ஸ்வபாவஜா, அந்த ஸ்ரத்தா சுபாவத்திலிருந்து பிறந்தது. சுபாவத்திலிருந்து பிறந்ததுன்னா என்னது? சுபாவத்திலிருந்து பிறந்தது, நல்லா கவனிக்கணும் பாருங்க. சுபாவத்திலிருந்து பிறந்தது மனது, சுபாவம் வாசனை. அந்த வாசனையிலிருந்து பிறந்தது என்னது? சுபாவஜா மனது. அப்போ நம்ம கேள்வி வருது, என்னது இப்போ மனது? மனதிலிருந்து அப்படின்னா என்ன வந்துச்சு? மறுபடியும் விருப்பு வெறுப்புகள். அப்போ மனது அதுக்கு பின்னாடி வந்து மனதுல வந்து எப்படி இருக்குன்னா விருப்பு வெறுப்புகள். அந்த ஸ்ரத்தையும் விருப்பு வெறுப்புக்கு உட்பட்டதுன்னு அர்த்தம். சாஸ்திரத்தை பின்பற்றாம நம்மளுடைய கலாச்சாரத்தை, முன்னோர்களை அப்படி கடைபிடிக்கும் போது அதுவும் விருப்பு வெறுப்புக்கு உட்பட்ட ஸ்ரத்தையாக மாறுவதனால உன்னுடைய விருப்பு வெறுப்புக்கு தகுந்தபடி நீ ஏதாவது ஒரு வழிமுறையை பின்பற்றுவ. அந்த வழிமுறைகள் பின்பற்றுகின்ற உன்னுடைய மனநிலையை பொறுத்து அந்த ஸ்ரத்தை வந்து சாத்விகமா, ராஜசிகமா, தாமசிகமான முடிவு செய்யப்படும். 3 கேட்டகரியில இருக்கும். இதுதான் சொல்றாங்க. எதை நீ பின்பற்றியோ அது உன்னுடைய மனநிலையை பொறுத்தது, மனதில் இருக்கக்கூடிய என்ன போக்கை பொறுத்தது. அதுக்கு காரணம் எது? அதுக்கு காரணம் வந்து சுபாவம், வாசனைகள். அந்த வாசனைகள் எப்படி வந்தது? நம்மளுடைய பூர்வ ஜென்ம சம்ஸ்காரங்கள். அது என்னது பூர்வ ஜென்ம சம்ஸ்காரம்னு அர்த்தம்? நம்மளுடைய போன பல ஜென்மங்களுடைய செயல்கள், எண்ணங்கள். நம்மளுடைய கடந்த ஜென்மங்களுடைய பல பிறப்புகளுடைய எண்ணங்களும் செயல்களும் தான் நம்மளுடைய சம்ஸ்காரமா மாறி, அதுவே வாசனையா மாறி, அதுவே மனதாக வந்து இங்க விருப்பு வெறுப்பாக வெளிப்படுகின்றது. இதுக்கு பின்னாடி இவ்வளவு இருக்கு பாருங்க, சுபாவஜா. அதை பொறுத்து நீ ஸ்ரத்தை வந்து உன்னுடைய ஸ்ரத்தை சாத்விகம், ராஜசிகம், தாமசிகம் என்று 3 வகையாக வகைப்படும். அதை நீ கேட்பாயாக. சரி, என்னது அது கேட்கணும்? சத்வானுரூபா சர்வசிய அனைவருக்கும். இங்க அனைவருக்கும்ன்றது 2 விதமா எடுத்துக்கலாம். இங்க அனைவர்னா யாரு அப்படி சொன்னா, அர்ஜுனன் கேட்ட ஒரு குறிப்பிட்ட பேர் பற்றி தானே கேட்கிறான். அந்த அனைவர், அவர்கள் அனைவரும் எடுத்துக்கணும். யார் அவங்க? சாஸ்திரத்தை பின்பற்றாமல் தன்னுடைய பல்வேறு வகையான கலாச்சாரங்கள் இருக்கிற இந்த நாட்டுல ஒரு கலாச்சாரத்தை பின்பற்றுபவன் அவன். அப்படிப்பட்டவனுக்கு ஸ்ரத்தா பவதி எப்படி இருக்கு? சத்வானுரூபா. சத்வா அனுரூபானா, அனுரூபா தொடர்ந்து செல்வது, தொடர்ந்து செல்வது. அவனுடைய மனது எதை தொடர்ந்து செல்கின்றதோ அதை பொறுத்துதான் அவனுடைய ஸ்ரத்தா அமைகிறது. அந்த மனது எதை தொடர்ந்து செல்கின்றது அப்படி பார்க்கும்போது அது தன்னுடைய வாசனைகள், சம்ஸ்காரத்தை பொறுத்து இருக்கு. அது எதை டிபெண்ட் பண்ணிருக்கு? அது பல ஜென்ம செயல்கள், எண்ணத்தை பொறுத்து அமைந்திருக்கு. இவ்வளவும் இருக்கு. நம்ம அப்ப சத்வானுரூபால இவ்வளவு விஷயம் புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய மனது எந்த திசையில் பயணிக்கின்றதோ அதை பொறுத்து நம்மளுடைய ஸ்ரத்தை, அனைவருக்கும் ஸ்ரத்தை அமைகிறது. ஒண்ணு அந்த சாஸ்திர விதியை பின்பற்றாதவர்களை சொல்றாங்க அனைவருக்கும். இன்னொன்னு பொதுவா எடுத்துட்டா எல்லாருக்குமே அப்படிதான் அமைகின்றது. அதுல சாஸ்திர விதியை பின்பற்றுபவர்களுக்கு ஒரே நிஷ்டை தான். அது ஒரே வழிதான். என்னது? சத்துவகுணம் தான் வந்து. ரஜோகுணம் தமோ குணமும் கொஞ்சம் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணல, அதை வந்து நிராகரிப்பதனால, அதன்படி நடக்காதனால, அதை பைபாஸ் பண்ணிட்டு சாஸ்திரம் என்ன சொல்றதோ அதைப்படி கேட்பதனால அந்த ரஜோ தமமும் நீங்கிவிடும். இருந்தாலும் அது நீங்கிவிடும். சரி, இப்படி சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. ஏன் அது? நம்மளுடைய அனைவருமே மனது எந்த திசையில் எதன் அடிப்படையில் போகிறதோ அதே போலதான் அந்த ஸ்ரத்தா போது. ஏன் அப்படி? ஸ்ரத்தாமயோயம் புருஷக. ஏனென்றால் ஒரு மனிதன் யாரு? புருஷன் யாரு? மனிதர்கள் யாருன்னு கேட்டா, அவன் எப்படிப்பட்ட ஸ்ரத்தை உள்ளவனாக இருக்கானோ அப்படிப்பட்டவன் தான் அந்த மனிதன். அப்படின்னா அர்த்தம், எந்த அடிப்படையில் எந்த விதமான சிந்தனை போக்கை கொண்டவனாக இருக்கிறானோ அப்படிப்பட்டவன் தான் அந்த மனிதன்.
யோயத் ஸ்ரத்தக சயேவ சக. எவன் யார் எந்த ஸ்ரத்தை உள்ளவனாக இருக்கிறானோ அவன் அப்படிப்பட்டவனாகவே தான் இருப்பான். மேலோட்டமான மீனிங் எப்படி இருக்கு பாருங்க. யார் எந்த ஸ்ரத்தை உடையவனாக இருக்கிறானோ அவன் அந்த ஸ்ரத்தைக்கு ஏற்றவனே அப்படியே இருக்கிறவன். இங்க நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஒருவருடைய மனது எப்படி இருக்கு, மனது வாசனைன்னு சொல்றோம். அப்ப வாசனைனா என்னது, அதை நம்ம பார்த்திருக்கோம். சாத்விக, ராஜசீகம், தாமசிகம் இருக்கு இல்லையா. இது சாத்விக வாசனைகள், தாமசிக ராஜசீக வாசனைகள், தாமசிக வாசனைகள். அப்ப அதுதான் எப்படி வெளிப்படுது, அதுதான் மனது சத்வானுரூபா. அப்போ வாசனை நேரடியா நமக்கு வெளிப்படல. அந்த சாத்விகம், ராஜசீகம், தாமசிகம்ன்றது அப்படியே வரல, டைரக்டா வரல. எதுவா மாறுது, அது இந்த ஜென்மத்துல நமக்கு மனதா வந்திருக்கு. அந்த வாசனையினுடைய விஷயம் தான் மனதாக இருக்கு. அந்த மனதுல விருப்பு வெறுப்புகளாக இருக்கு. அப்ப அதுதான் அந்த அந்த அடிப்படையில ஒருவன் எந்த மாதிரியான ஸ்ரத்தை உள்ளவனாக இருக்கானோ, இப்ப சாத்விக ஸ்ரத்தை உள்ளவனாக இருந்தா அவன் சாத்விகமானவன். ராஜசீகமான ஸ்ரத்தை உள்ளவனாக இருந்தா அவன் ராஜசீகமானவன். தாமசிக ஸ்ரத்தை இருப்பவனாக இருந்தா அவன் தாமசிகமானவன். இப்ப அர்ஜுனுடைய கேள்விக்கு பதில் வந்துதா, வரலையா? அர்ஜுன் என்ன கேட்டா, இவங்க சத்துவமா ரஜசா தமசா அப்படி கேட்டதுக்கு கிருஷ்ணன் நீங்க டைரக்டா ஏதாவது சொன்னாரா ஆன்சர், இதான் 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 அப்படின்னு சொன்னாரா? இல்ல. நீ முதல்ல ஸ்ரத்தானன் புரிஞ்சுக்கோ, ஸ்ரத்தானன் புரிஞ்சுக்கோ. ஸ்ரத்தான்றது அவனுடைய வாசனை, மனது எந்த திசையில் பண்றதோ அதை பொறுத்து ஸ்ரத்தா மாறுகிறது. அது எது எப்படி இருக்கு, அது சாத்விகமா இருந்தா அவனுடைய ஸ்ரத்தையும் என்ன இருக்கு, சாத்விகமாக இருக்கு. அவனுடைய சிந்தனை ஓட்டமும் சாத்விகமாக இருந்தா அவனுடைய ஸ்ரத்தை சாத்விகமானது, அவன் சாத்விகமானவன். அப்போ ராஜசீகமா இருந்தா தாமசிகமா இருந்தா அவன் அதிகாரி கிடையாது, அவன் அதிகாரி கிடையாதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். சாத்விக குணமா இருந்தா அவன் அதிகாரி. பாருங்க, இது விஷயம் என்ன விஷயம், இதுல இன்னும் ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இதுல நம்ம புரிஞ்சுக்கிறோம். எப்படி 16வது அத்தியாயத்துல கடைசியில தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தேன்னு சொன்னாலும் காரிய விவஸ்தித்தோ, ஆனா பின்பற்றாமல் போனவர்கள், பின்பற்ற முடியல, வாய்ப்பில்லைன்னு சொல்றதை விட வாய்ப்பு இருந்தும் பின்பற்றாதவர்களும் இதுல சேர்த்துக்கணும். வாய்ப்பு இருந்தும் பின்பற்றாதவர்கள் கூட, ஆனா அதனால அவங்க எல்லாமே கெட்டவர்கள் சொல்றதா, அவங்க எல்லாமே ராஜசீகமானவர்கள் தாமசிகமானவர்கள் சொல்லிட முடியுமா? ஒருத்தர் சாஸ்திரத்தை தெரிந்து கொண்டு பின்பற்றவில்லைன்னு சொன்னா அவர்களை ராஜசீகமானவர்கள் தாமசிகமானவர்கள் எல்லாரையும் சொல்லிடலாமா? அப்படி அதுல நல்ல குணம் இருப்பவர்கள் இருக்காங்கல்ல, நல்ல உன்னதமான குணம் இருப்பவர்கள் இருக்காங்கல்ல, சுயநலம் இல்லாம இருப்பவர்களும் இருக்காங்கல்ல. அப்போ அது எப்படி வந்தது அவங்களுக்கு? அவங்க அந்த சாத்விகமான ஸ்ரத்தை இருப்பவர்களாக இருக்காங்க. சாஸ்திரத்தை பின்பற்றல, ஆனா சாத்விகமாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரெடிஷனை பின்பற்றி வந்திருக்காங்க. அதை பின்பற்றி வந்ததுனால அவர்களுடைய ஸ்ரத்தை எப்படி இருக்கு? சாத்விகமான ஸ்ரத்தை. நீ என்ன சொல்ல வர்றாரு கடைசியில, நீ சாஸ்திரம் இல்லைனாலும் நற்குணங்களோட இருக்கவனாக இருந்தா அப்படின்னு அர்த்தம், நீ சாத்விகமானவன். இது புரியுதுங்களா? இந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் சொன்னது என்னது, சாஸ்திரம் இருந்தாதான், சாஸ்திரத்தை விட்டா அவ்வளவுதான் அசுர குணம், உனக்கு அதிகாரி ஆக மாட்டேன். இப்போ அர்ஜுனன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்ட உடனே, கொஞ்சம் ஆழ்ந்து கேட்ட உடனே ஏன் அப்படி சொல்றாங்க பாருங்க. பொதுவா இத இப்படி கிருஷ்ணர் சொல்லலைன்னா, ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் சொல்றேன்னா என்ன ஆயிடும், சாஸ்திரம் படிக்கிறவங்க கூட இவ்வளவு கஷ்டப்படணுமா, நம்ம நல்லவங்களாவே இருந்துட்டு போயிடலாமே. பாருங்க என்ன, நல்லவங்களாவே இருந்துட்டு போயிடலாம், நல்லவன் நம்மளே நினைச்சுக்க வேண்டியதுதான். அதனால ஸ்ட்ராங்கா சொல்றாரு, சாஸ்திரம் தான் அப்படின்னா அந்த வாய்ப்பு கிடைச்சா விட்டுறாதன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அந்த வாய்ப்பு கிடைச்சா விட்டுறாத, அது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியது இல்ல, உனக்கு கிடைச்சிருந்தா அதை விட்டுறாதன்னு அர்த்தம். இப்ப சாஸ்திரம் கிடைச்சிருக்கு மறுபடியும் அர்ஜுனனுக்கு, யார் மூலமா? கிருஷ்ணன் மூலமா கிடைச்சிருக்கு, அந்த கீதோபதேசம் கிடைச்சிருக்கு. இப்போ இவன் என்ன கேட்கிறான், சரி அடுத்து இப்போ ஜெனரல் கேட்கலாம், இது எனக்கு புரியவே இல்லையே,
உங்க சாஸ்திரம் இல்லாதவர்களை நல்லவர்களாவே இருக்க முடியாதா? அப்படின்னா எல்லாருமே ரஜோகுணம் தமோகுணங்களாக இருப்பாங்களா? சுயநலம் உள்ளவர்களாகவும் இப்படிதான் இருப்பாங்களா சாஸ்திரம் இல்லாம? அப்படி தெரியலையே. அப்படி கேட்ட உடனே கிருஷ்ணர் சொல்றாரு, கரெக்ட் நீ சொல்றது கரெக்ட். யார் சாஸ்திரத்தை பின்பற்றலன்னா கூட, யார் அவங்களுடைய வாசனைகள், அவங்களுடைய சம்ஸ்காரங்கள், அவங்களுடைய மனது சாத்விகமான ட்ரெடிஷனை, கலாச்சாரத்தை பின்பற்றும் பொழுது அவர்கள் சாத்விகமானவர்களாக கருதப்படுவார்கள். அப்படின்னு அர்த்தம், அவர்களும் அதிகாரிகள் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கு. அவர்களும் அதிகாரிகள். இந்த பாயிண்ட் புரியுதுங்களா? இப்ப அர்ஜுனன் இதை கேட்டதுனாலதான் கிருஷ்ணன் இப்படி சொன்னார். அடுத்த லெவலுக்கு இப்படி சொல்லிட்டாரு. சத்வானுரூபா சர்வசிய சர்வ, சத்துவம்ன்ற வார்த்தைன்னு அர்த்தம் மனதுன்னு அர்த்தம். முதல்ல வருது பார்த்தேன். அப்போ சர்வசிய ஸ்ரத்தா, அனைவருடைய ஸ்ரத்தாவும் அவர்களுடைய சத்வானுரூபா, அவருடைய அந்த கரணம், அவருடைய மனதில் தோன்றக்கூடிய சம்ஸ்காரத்தை பொறுத்து, வாசனைகளை பொறுத்து அமைகின்றது. அது எப்படி இருக்கலாம்? சாத்விகமா இருக்கலாம், ரஜசிகமா இருக்கலாம், தாமசிகமா இருக்கலாம். இது சொல்லிட்டாரு. சொல்லிட்டு இப்போ என்ன சொல்றாங்க? சரிப்பா, ஒரு மனுஷன் எடுத்துட்டா அவனுடைய ஸ்ரத்தை எப்படியோ அதை பொறுத்துதான் அவன் சாத்விகமானவனா, ராஜசிகமானவனா, தாமசிகமானவனா முடிவு பண்ணுவான். யோயத் ஸ்ரத்தக சயேவ சக, இதை தவிர வேற எதுவும் கிடையாது. இப்படி சொல்றாரு. இதான் புரிஞ்சுதுங்களா? நேற்று நம்ம உதாரணம் கூட பார்த்தோம். நம்மளுடைய சிந்தனை ஓட்டம் எப்படி இருக்கு, சிந்தனை ஓட்டம் எப்படி இருக்கு, அது யாரை கேட்கணும்? வெளியில கேட்க கூடாது, கேட்டுக்கணும். நம்மளுடைய சிந்தனை ஓட்டம் சாத்விகமா இருக்கா, ராஜசிகமா இருக்கா, தாமசிகமா இருக்கா? நம்மளுடைய சம்ஸ்காரங்கள் எப்படி இருக்கு? ராஜசிகா இருக்கா, தாமசிகா இருக்கா, சத்துவமா இருக்கா? இது அவங்க கவனிச்சுக்க வேண்டியது. சரியா? இது அவங்க கவனிச்சுக்க வேண்டியது. ஆனா அவர் தெளிவா சொல்லிட்டார். அப்போ என்னத்துக்கு இது சொல்றாரு? எதுக்கு இதை சொல்லணும்? எதுக்கு சொல்றாருன்னா, உன்னுடைய ஸ்ரத்தை, உன்னுடைய எண்ணப்போக்கு, உன்னுடைய நடைமுறை வாழ்க்கையில நீ ராஜசீகத்தையும் தாமசிகத்தையும் பின்பற்றுவனா இருந்தா தயவு செய்து அதை விட்டுட்டா நீ தப்பிச்சுப்ப. நீ அப்ப கூட உன்னுடைய சாத்விகமான சம்ஸ்காரங்களை வளர்த்துக்கொள். நீ சாஸ்திரம் படிக்கலன்னா கூட பரவாயில்ல. அப்படின்னா சாஸ்திரத்தை விட்டு அர்த்தம் கிடையாது. சாஸ்திரம் படிக்கின்ற வாய்ப்பு இப்போ வரைக்கும் உனக்கு, நீ அதோட மதிப்பு தெரியல, ஓகே. ஆனாலும் உனக்கும் வாய்ப்பு இருக்கு, உனக்கும் வாய்ப்பு இருக்கு. இதான் விஷயம். அப்போ என்ன பண்ண சொல்றாரு? ரஜோகுணத்தையும் தமோ குணத்தையும் நம்மளுடைய மனதிலிருந்து நீக்க சொல்கிறாரு. அப்போ அப்படி நீக்கும்படியான ஸ்ரத்தை உள்ளவனாக நீ இருந்தேன்னு சொன்னா, அப்படின்னா சாத்விக ஸ்ரத்தை உடையவனாக இருந்தேன்னு சொன்னாக்க, அந்த மாதிரியான சம்ஸ்காரம் வாசனைகள் உள்ளவனாக இருந்தான்னு சொன்னாக்க, ஏன்னா இந்த சமுதாயத்தை பொறுத்து தானே நம்ம வாழறோம். இந்த சமுதாயத்தை பார்த்து தான் நம்ம வாழறோம். கரெக்டா? இந்த சமுதாயத்துல எத்தனையோ விதமான ட்ரெடிஷன் இருக்கு, கலாச்சாரங்கள் இருக்கு. இதுல நீ எந்த விதமான கலாச்சாரத்தை பின்பற்ற? அது எதை பொறுத்து? நம்ம நேத்தியே பார்த்த மாதிரி, நீ யார் கூட, எந்த குரூப், எதை பின்பற்றி போற, ட்ரெஸ் எப்படி போடுற இருக்குல்ல, நீ ஹேர் ஸ்டைல் எப்படி வச்சிருக்க, நான் அவரை மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிறேன், இவரை மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிறேன். பாருங்க, இப்போ சாஸ்திரத்துல சும்மா ஒரு பேச்சுக்கு, அந்த காலத்துல குருகுலம், மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா குடிமை வச்சிருக்கணும், குடிமை வச்சுக்கணும். சரி, இப்போ இது ஒரு ட்ரெடிஷன் தானே, குடிமை, இது ஒரு ட்ரெடிஷன். இது ஓகே. இப்போ எப்படி வச்சுக்கிறாங்க? இப்ப எந்த ட்ரெடிஷனை ஃபாலோ பண்றாங்க? இதெல்லாம் ராஜசீகமான ட்ரெடிஷனா, தாமசிகமான ட்ரெடிஷனா, இல்லைன்னா சாத்விகமான ட்ரெடிஷனா? இவர் வச்சிருக்கிறது தலையில முடி, என்ன முடினே தெரியல நமக்கு இல்லையா? அதுல டிசைனா கலர் அடிச்சு மாத்தி எக்கச்சக்கமா. அப்ப என்ன ஆகுது பாரு, அவன் மைண்ட் எப்படி இருக்கு? நான் சொல்றது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். இதுலயே அவனுடைய எண்ண ஓட்டம் இருக்கு பாருங்க, அவனுடைய ஸ்ரத்தை எதுல இருக்கு பாருங்க, பிலீஃப் சிஸ்டம். எதை அவன் வேல்யூ பண்றான். இங்க கொஸ்டின் என்ன? எதை நீ வேல்யூ பண்றியோ அதை பொறுத்துதான் நீ சாத்விகமானவனா, ராஜசிகமானவனா, தாமசிகமானவனா முடிவு செய்யப்படுவாய். அந்த ஸ்ரத்தா புரியுதாங்க? அப்போ
ஸ்ரத்தனா எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, எதை நம்ம உயர்ந்ததா கருதுறோமோ, எதை பின்பற்றணும்னு நம்ம இயல்பாக ஆசைப்படுகிறோமோ அதுக்கு பேர் தான் ஸ்ரத்தா. நான் தாமசிகமான வழியை பின்பற்றி என் மனது இயல்பாகவே அது பின்னாடி அப்படி போச்சுன்னு சொன்னா நான் தாமசிக ஸ்ரத்த இருப்பேன். ராஜசீகமான விஷயங்களுக்கு என்னுடைய மனது இயல்பாக போச்சுன்னா நான் ராஜசீக ஸ்ரத்த இருப்பவன். புரியுதுங்களா? அது அதே மாதிரி சாத்விகமான விஷயங்களுக்கு என்னுடைய மனது இயல்பாக போச்சுன்னா நான் சாத்விக ஸ்ரத்த இருப்பவன். அப்போ என்னுடைய வாழ்க்கையில நான் எதை வேல்யூ பண்றேனோ, மதிப்பீடு எதுக்கு நான் மதிப்பு எதை மதிக்கிறேனோ, எதை உயர்வாக கருதுகிறேனோ அதை பொறுத்து நான் சாஸ்திரம் படிக்கலனாலும் அதை பொறுத்து நான் சாத்விகமானவனா, நான் ராஜசீகமானவனா, நான் தாமசீகமானவனா முடிவு பண்ணுவோம். அதுல பார்க்கும்பொழுது நான் ராஜசீகமானவன் தாமசீகமானவன்னா நான் இந்த ஆத்ம ஞானத்துக்கு அனதிகாரி, அதிகாரி அற்றவன். ஆனா நான் அதுல சாத்விகமான விஷயங்களை மதிக்கிறவனாக, அதை உயர்ந்ததாக கருதுபவனாக, அதை நான் பின்பற்றணும்னு இயல்பாக நினைப்பவனாக இருந்தா நான் சாத்விகமானவன், நான் இந்த ஆத்ம ஞானத்துக்கு அதிகாரி. சாஸ்திரம் படிக்கலனாலும், சாஸ்திரத்தை அப்படியே பின்பற்றனாலும். இது இப்போதைக்கு இது ஆன்சர். இது ஓகே தானே? இது வரைக்கும் ஓகேங்களா? ஓகே, சரி. இப்போ அடுத்த டாபிக் எப்படி கொண்டு போறாருன்னா, அர்ஜுனுடைய கேள்வியிலேருந்தே தான் கொண்டு போறாரு கிருஷ்ணர் பகவான். எப்படி பார்க்கலாம்? அர்ஜுன் கேட்டா இல்லையா, அந்த முதல் ஸ்லோகத்துல கேள்வி கேட்டான் பாருங்க. ஏ சாஸ்திர விதி முத்ஸ்ருஜ்ய யஜந்தே ஸ்ரத்தயான்விதாக. யஜந்தேன்ற வார்த்தை, யஜந்தேன்ற வார்த்தைக்கு ஒரு லிட்டரலான ஒரு பொருள் இருக்கு. எஜ் தாத்துல இருந்து, ரூட்ல இருந்து வருது, வேர்ச்சொல்ல இருந்து. டு வர்ஷிப், வழிபடுவது, வழிபாடு செய்வது. அப்போ அர்ஜுனோட கேள்விய இப்படி எடுத்துக்கொள்ளலாம். எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? சாஸ்திர விதியை பின்பற்றாம யார் ஸ்ரத்தையோடு வழிபாடு செய்கிறவர்களாக இருக்காங்க. வழிபாடுன்னு சொல்லும் போது ஒரு கடவுள், அதை வழிபடுபவர்களாக இருக்காங்க. யாரும் வழிபடுபவர்களாக இருக்காங்க. அவருடைய நிஷ்டா யாரு? அவருடைய நிலை எப்படிப்பட்டது? சாத்விகமா, ராஜசீகமா, தாமசீகமா? அந்த யஜந்தன்ற வார்த்தைக்கு வழிபாடுன்ற ஒரு பொருள் இருக்கிறதுனால கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா, அடுத்தது இப்போ ஒருத்தனுடைய மனதினுடைய வெளிப்பாடு, அவருடைய நடவடிக்கைகள், அதுதான் சிம்டம், அதுதான் சைன். அதை பொறுத்துதான் நம்ம என்ன முடிவு பண்றோம்? நம்ம சாத்விகமானவனா, ராஜசீகமானவனா, தாமசீகமானவனா? இப்போ அர்ஜுன் கேட்ட கேள்விக்கு மறுபடியும் கிருஷ்ணர் பதில் சொல்றதை வச்சுக்கிட்டு நம்ம அதை படிக்கும் போது இப்படி பேசுறோம். ஆனா அப்ளை பண்ணிக்கும் போது அவங்களுக்கு அப்ளை பண்ணிக்கணும். இன்னொருத்தரை பார்த்து பண்ணக்கூடாது. அவர் எப்படி இருக்காரு அப்படின்ட்டு அவரை பார்த்து மத்தவங்களை பார்த்து சொல்றதுக்கு இல்ல அது. ஓகேங்களா? சரி. அதனால இங்க 4வது ஸ்லோகம் 5வது ஸ்லோகத்துல என்ன பண்றாருன்னா, கிருஷ்ணர் சரி இங்க பாரு, நீ யஜந்தே தானே கேட்ட, வழிபாடு செய்வது, அந்த வழிபாட்டிலிருந்தே ஆரம்பிக்கலாம். அந்த வழிபாடு, அவன் பண்ணுகின்ற வழிபாடு இருக்கு இல்லையா, அந்த வழிபாட்டை பொறுத்தே அவனுடைய நடவடிக்கைகள், அந்த வழிபடுகின்ற முறைகள், அவனுடைய எண்ண ஓட்டங்கள், இதை பொறுத்தே ஒருத்தர் எப்படி சாத்விகனா, ராசிகனா, தாமசிகனா நம்ம தெரிந்து கொள்ளலாம். அப்படின்றதுக்காக 4வது ஸ்லோகத்துல 5வது ஸ்லோகத்துல அந்த வழிபாட்டு முறையை வைத்துக் கொண்டு அர்ஜுன் கேட்ட அந்த முதல் ஸ்லோகத்துல இருக்க யஜந்தே ஸ்ரத்தையான்விதாக, அதுக்கு பதிலாக அதை வைத்துக் கொண்டே கிருஷ்ணன் பதில் சொல்றார். அதை நம்ம படிக்கலாம். 4வது ஸ்லோகம். யஜந்தே சாத்விகா தேவான், யஜந்தே சாத்விகா தேவான், யஜந்தே சாத்விகா தேவான், யஜந்தே சாத்விகா தேவான், யக்ஷரக்ஷாம்சி ராஜசாஹ, யக்ஷரக்ஷாம்சி ராஜசாஹ, யக்ஷரக்ஷாம்சி ராஜசாஹ, யக்ஷரக்ஷாம்சி ராஜசாஹ, பிரேதான் பூதகணான்ச்சான்யே, பிரேதான் பூதகணாம்ச்சான்யே, பிரேதான் பூதகணான்ச்சான்யே,
प्रेतान् भूतगणांश्चान्ये यजन्ते तामसा जनाः यजन्ते तामसा जनाः यजन्ते तामसा जनाः यजन्ते तामसा जनाः சேர்ந்து படிப்போம். ஜனாஹா. ஓகே. यजन्ते सात्विका देवान् यक्षरक्षांसि राजसाः प्रेतान् भूतगणांश्चान्ये यजन्ते तामसा जनाः. இங்க என்ன சொல்றாரு? சாத்விகாக. ஓகே. ஆக்சுவலா ஏ சேர்த்துக்கணும். ஏ ஏன்னா எவர்கள் எவர்கள் கேட்டார் இல்லையா அர்ஜுன், அது மாதிரியே எவர்கள் யஜந்தே தேவான் சாத்விகாக அப்படின்னா தேவர்களை யார் தேவான் யஜந்தே ஏ தேவான் யஜந்தே தே சாத்விகாக. இங்க தேவான் எங்க இருக்கு? முதல் வரியில இருக்கு பாருங்க. யஜந்தே சாத்விகாக தேவான் இருக்கு. அந்த தேவான் முன்னாடி எவர்கள் போட்டுக்கணும். எவர்கள் தேவர்களை தேவர்களை யஜந்தே எங்க இருக்கு? முதல் வார்த்தை எவர்கள். எவர்கள்ன்ற வார்த்தையை நம்ம ஆட் பண்றோம். ஏன்னா கிருஷ்ணன் கேட்டது அப்படிதான். எவர்கள் எவர்கள் தானே அவன் கேட்டான். அது மாதிரி எவர்கள் தேவர்களை யஜந்தே வழிபடுகிறார்களோ தே அவர்கள் சாத்விகாக. இந்த ஆன்சர் புரியுதா? யஜந்தே எங்க இருக்கு? தேவன் அங்க இருக்கு. எவர்கள் தேவர்களை யஜந்தே வழிபடுகிறார்களோ தே அவர்கள் சாத்விகர்கள். அப்புறம் என்ன? அப்புறம் என்னது? அப்புறம் எவர்கள் யக்ஷ ரக்ஷாம்சி யக்ஷர்களையும் ரக்ஷாம்சி ரக்ஷர்கள் ராட்சசர்களையும் யக்ஷர்களையும் ராட்சசர்களையும் வழிபடுகிறார்களோ அவர்கள் ராஜசாக ராஜச குணம் இருப்பவர்கள். கிளியரா இருக்கா? முதல்ல ரெண்டு சொல்லிட்டாரு. சாத்விகர்கள் யாரு? ராஜசிகர்கள் யாரு? சாத்விகர்கள் யாரு? தேவர்களை வழிபடுபவர்கள். ராஜச வழிபாடு செய்பவர்கள் யாரு? யக்ஷர்களையும் ராட்சசர்களையும் வழிபடுபவர்கள் ராஜசிகர்கள். அடுத்து யாரு மிச்சம்? தாமசிகர்கள். அது யாரு? பிரேத பூதான் கணான். பிரேத்த பூதங்களை பேய் பிசாசு சொல்றோம் இல்லையா? பிரேத்த பேய் பிசாசு இவங்களெல்லாம் வழிபடுபவர்கள் தாமச ஜனாகா. ஏ ஜனாகா பிரேத்த பூதான் கணான் செய்வ யஜந்தே தே தாமசாக. அதேதான். ஏ தே சேர்த்துக்கணும் ஒவ்வொன்றுத்துக்கு முன்னாடி, அந்த ஜனங்களுக்கு முன்னாடி. இப்ப என்ன ஆயிடுச்சு? இப்போ சொல்லிட்டாரு. இப்ப இது வரைக்கும் ஸ்ரத்தா 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 சொன்னா என்னன்னு கேட்டா அவங்களுடைய மனது, வாசனைகள், சம்ஸ்காரங்கள், அவர்களுடைய பூர்வ ஜென்ம கர்மம், சிந்தனைகள், இதை பொறுத்து ஒருத்தருடைய ஸ்ரத்தை அமைகிறது. அவ்வளவுதான் விஷயம். சத்வானுரூபா. சத்துவம்னானது மனது. மனது அதை பின்பற்றி போகிறது. ஏனென்றால் அவனுடைய இந்த ஸ்ரத்தை எப்படிப்பட்டதோ அப்படிப்பட்ட அவனையும் அவனுடைய ஸ்ரத்தை வேற வேறையா பிரிக்க முடியாது. அப்படின்னு அர்த்தம்னா இப்போ தேவர்களை வழிபடுபவன் சாத்விகர்கள் அப்படின்னா அவனுடைய மனசு இயல்பாவே தேவர்களை வழிபடுவதாக கூடிய நிலைக்குதான் போகுது இயல்பாக. அவனுக்கு எங்க போல யக்ஷரக்ஷர்கள் கிட்ட அவனுக்கு. அப்ப தேவர்கள் யாரு? நம்ம அந்த காலத்துல வேத காலத்துல எடுத்துட்டா தேவர்கள் சொல்லும்போது யாரு? வருணன், வாயு, அக்னி இப்பெல்லாம் சொல்றோம்ல. சரி, இப்படி எடுத்துக்கலாம். இப்ப தேவர்கள் அதுக்கும் மீறி ஈஸ்வர வழிபாடு இருக்கு. ஓகே, இவங்க எல்லாமே சாத்விகர்கள். ஓகே, அடுத்து யாரு? யக்ஷ ரக்ஷாம்சி. சரி, அவங்க யார்? ராஜசீகர்கள். இந்த யக்ஷர்ல நமக்கு யக்ஷன்னா யாருன்னே தெரியாது, சொல்லக்கூடாது. நம்ம இப்போ இருக்காரு மார்க்கெட்ல எப்போ வந்தாரு தெரியல. ஆனா நானும் கொஞ்சம் வருஷமா 15 வருஷமா கேள்விப்பட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடில இருந்தா இருக்கா தெரியாது. யக்ஷர் வழிபாடுலாம் அந்த காலத்துல இருந்து இருக்கட்டும், இப்போ இருக்காங்க. சஸ்பென்ஸ் வைக்கிறேன்ல, ஏன்னா உங்க வீட்டுல தேடி பாருங்க, யக்ஷரை வச்சிருப்பீங்க. நீங்க யார் வீட்டுல இருக்குன்னு கை தூக்குவீங்களா? வேண்டாம், விட்டுறலாம். யாருன்னா குபேரன் தான். குபேரனை வழிபடுறவங்களாம் யாரு? ராஜசா. ஐயோ, இது வச்சா குபேரன் செல்வமா கொட்டும், வீட்டுல கொட்டும், வாங்கி வைங்கோ பொம்மை. அது எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல. அது ஓகே இருக்கு, ஆனா குபேரன் இருக்கு. அதனால அந்த காலத்துலதான், அது இப்பெல்லாம் எல்லாம் சொல்லக்கூடாது.
ஏன்னா நாங்க போயிருக்கோம்ல, நாங்க சேலத்துல இருந்தபோது செட்டிநாடு ஊர்கள்லாம் போய் அங்க இருக்கிற கோவில்கள் வழிபாடுலாம் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு 15 பேர் மிஷன் மெம்பர்ஸ், ஒரு 4 வருஷம் முன்னாடி, இப்ப 3 வருஷம் முன்னாடி ஒரு 3-4 நாள் தங்கணும். அங்க இருக்கிற எல்லா கோயிலும் பார்த்தோம். திடீர்னு சிவகங்கை மாவட்டத்துல வந்து அந்த ஊர் பேர் கூட மறந்து போச்சு எனக்கு, என்ன ஊர் அது, கூகுள்ல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த அந்த ஊர்ல பார்த்தா அங்க போகணும்னு சொன்னாங்க. என்ன கோயில் அங்க போகணும்னா குபேரன் கோயிலுக்கு போலாம். குபேரன் கோயில் விடுவாங்களா நம்ம மக்கள்? குபேரன் கோயில் போயே ஆகணும், அது தூரம் இருந்தாலும் பரவாயில்ல, போயே ஆகணும். ஓகே போலாம். நம்ம குபேரன் கோயில் நாங்க போனோம். அது வரைக்கும் அப்படி குபேரனுக்கு ஒரு கோவில் இருக்குன்னு தெரியாது. அவருக்கு ஒரு கோவில் இருக்கு, அவர் எப்படி இருப்பாரு ஒண்ணுமே தெரியாது நமக்கு. ஆனா அங்க அங்க இருக்காது, ஆச்சரியமா இருந்தது. அங்க போன உடனே பார்த்தா எப்படி இருக்குன்னு கேட்டா, அதுக்குன்னு ஒரு தனி வழிபாட்டு முறை வச்சிருக்காங்க. எப்படி வழிபாட்டு முறை? எல்லாம் பச்சை ட்ரெஸ், கிரீன் கலர் ட்ரெஸ். சரி, அதுக்கப்புறம் விபூதி, குங்குமம், சந்தனம் ஏதாவது கொடுப்பாங்களான்னு பார்த்தா பச்சை கலர் பவுடர். அது ஏதோ பச்சை கலர் பவுடர், எதுல தயாரிக்காங்க உங்களுக்கு தெரியாது, அதுல எதுல தயாரிக்காங்கன்னு தெரியாது. ஆனா அந்த கிரீன் கலர் பவுடர் தான் பிரசாதம். அப்போ அதுக்கு ஒரு கயிறு, அவரை போய் டைரக்டா இங்கதானே இருக்காரு, இப்படியே போய் கும்பலாமா? நோ, போக கூடாது. நீ என்ன பண்ணுவோம், லெஃப்ட் சைட்ல நாங்க ஒரு ஏணி வச்சிருப்போம், இது மேல ஏறி அந்த மேடை மேல வாங்க, இப்படி சுத்தி வாங்க, திருப்பி இப்படி இறங்கி வாங்க, அப்புறம் வந்து இப்படி போங்க. ஏன் டைரக்டா தானே இருக்கா, ஃப்ரீயா தானே இருக்கா, அப்படியே போலாம்? நோ, இப்படிதான் போகணும். அவங்க ஒரு வழிபாட்டு முறை வச்சிருக்காங்க, என்னன்னு தெரியல. பணம் வேணா சுத்தி சுத்தி வரணும் போகுது, எதையாவது அப்பதான் பணம் கிடைக்குமா என்னன்னு தெரியல. அவங்க என்னன்னா டைரக்டா போக முடியாது, சுத்தி சுத்தி வாடி அப்படி போயிட்டு. இது ஒரு வழிபாட்டு முறை, இது விளையாட்டு இல்ல. ஏன் தெரியுமா? செம்ம கிரௌடு. என்னடா இவ்வளோ கிரௌடு? நான் சொன்னேன் இதெல்லாம் நான் வரல, நான் அப்படி தள்ளி நின்னுக்கிறேன். சாமி வாங்க சாமி, நம்ம மிஷனுக்கு பணம் வேணுமா வேண்டாமா? ஐயோ மிஷனுக்கு பணம் வேணும்பா, நான் வரேன். அப்படியா, மிஷனுக்கு பணம் வேணுமா குபேரனுக்கு? என்ன சொல்றது, போயுங்க எல்லாம். என்ன சொல்றாங்க, யக்ஷரக்ஷாம்சி ராஜசாகா. அப்போ இங்க என்ன அர்த்தம்னா, நம்ம இப்போ என்ன சொல்ல வராங்க இவங்க, நீ எதை மதிக்கிறியோ அதை பொறுத்துதான் நீ எந்த மனிதன், எப்படிப்பட்ட மனிதன் நீ நிர்ணயிக்கப்படுவாய். இவங்க சொல்ல வந்த விஷயம் என்ன, நீ எதை மதிக்கிறாயோ, நீ எதை உயர்ந்ததாக கருதுகிறாயோ, நீ எதை அடைய வேண்டும் நினைக்கிறாயோ, அதை பொறுத்து நீ எப்படிப்பட்ட மனிதன் நிர்ணயிக்கப்படுவாய். நீ வெறும் பணம் 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 மட்டுமே குறிக்கோளா இருந்தா என்ன ஆகும்? இப்ப பணம் வேண்டாம்னு யாருமே சொல்ல, சாஸ்திரமும் சொல்லல இல்ல, பணம் வேண்டாம் யாரும் சொன்னாங்களா? சொல்லவே கிடையாது. ஆனா இவங்க என்ன அர்த்தம், அதை மட்டுமே வேல்யூ பண்றது அப்படின்னு அர்த்தம், வேற எதையுமே வேல்யூ பண்ணல. பணத்துக்காக எதை காம்ப்ரமைஸ் பண்ணிப்போம், தர்மத்தை கூட காம்ப்ரமைஸ் பண்ணிப்போம் அப்படின்னு இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க? ராஜசாகா. இப்ப புரியுதுங்களா என்ன சொல்ல வராருன்னு? இங்க வழிபாடுனா வெறும் குபேர வழிபாடு எப்பயோ இருக்கு, யாரோ பண்ற அப்படி கிடையாது. நம்ம வந்து வெல்த், வெறும் பணத்தை மட்டுமே, பணம்னா எல்லாமே சேர்த்துக்கணும், பேரு புகழ்கள் எல்லாமே, பவர் எல்லாமே வந்துடும். அதுல எல்லா விதமான செல்வங்களை மட்டுமே நீ குறிக்கோளை வச்சுட்டு வேற எதையுமே நீ மதிக்கல, தர்மத்தை பத்தி கவலையே கிடையாது அப்படின்னா அவங்க எதை வழிபடுகிறார்கள்? பணத்தை தானே வழிபடுறாங்க. இப்போ குபேரனை கோவில்ல வழிபடணும்னு கூட இல்ல, இந்த ஊர்ல யாரு வந்து நல்ல வெயிட் பார்ட்டி இல்லையா, அப்படிதான் யோசிப்பாங்க. அவங்கள வழிபட வேண்டியதுதான், அவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்திக்க வேண்டியதான். நீங்க சொல்றதெல்லாம் சூப்பர், நீங்க என்ன சொன்னாலும் ஓகே. நீங்க தான் அவருக்கு ஒரு போஸ்ட் அடிச்சு ஓட்டுவோம், ஃபிளக்ஸ் வைக்கலாம். இப்ப இவங்க யாரை வழிபடுறாங்க? அவங்க எதுக்கு? அவன் பின்னாடி போயிட்டு இருக்க வச்சிருக்காருல்ல, அப்ப என்னது? அப்போ வெறும் பணம். என்ன எதை நீ வேல்யூ பண்ற நீ? அப்போ நாம எதை உண்மையிலேயே வேல்யூ பண்றோம் அதை பொறுத்து தானே சொன்னோம் இல்லையா? இப்ப நமக்கு புரியுது. ஒரு எக்ஸாம்பிள் குபேர சொன்னோம். ஆனா அந்த குபேரன் கூட நிஜமாவே கோவில் இருக்கு. கூகுள்ல போட்டா நான் அங்கதான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கேன். சென்னையில 2-3 அட்ரஸ் காட்டுது, வேணா வாங்கிக்கோங்க. போறது யாரெல்லாம் போறீங்கன்னு தெரியல. சரி ஓகே, எல்லா ஊர்லயும் இருக்கும். ஆனா என்ன விஷயம்னா இங்க இருக்கு, நான் கூகுள்ல போட்டா அதுதானே நான் கொண்டாட முன்னாடி பார்த்தேன். சிவகங்கை மாவட்டத்துல இருக்கு, செட்டிநாட்டுல. பார்த்தா சென்னையிலயும் இருக்கு. இந்த மாதிரி எங்கெங்க தேடினா கிடைக்கும் தெரியல. இப்ப இது வந்துருச்சு திடீர்னு. அப்ப என்னன்னா அங்க போறவங்களோட
மென்டாலிட்டியை பொறுத்து அவங்க எதுக்காக போறாங்க, என்னத்துக்காக போறாங்க. இப்ப வேணா நம்ம சொல்லலாம், நான் ஒண்ணும் குபேர வழிபாடுலாம் இல்லப்பா, நீ குபேர வழிபாடு வேணாம், ஆனா உங்க ஊர்ல இருக்கிற மெயின் வெயிட் பாட்டினீங்களே அதை வழிபடுறதுல நீ அவன் பின்னாடி சுத்திட்டு இருக்கல, அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் பரவாயில்ல, அவன் ரிலேஷன்ஷிப் எனக்கு வேணும், அவன் மூலமா நான் இந்த காரியத்தை சாதிச்சுக்குவேன், நான் எனக்கு இவ்வளவு சொத்து சேரும் எனக்கு ஒரு 2 வருஷத்துல. இது என்னது, இது குபேர வழிபாடு தான். இது குபேர வழிபாடு, இது ராஜசிகம் தான். இது இப்படிப்பட்ட வாசனை இருக்கிறதுனாலதான், இப்படிப்பட்ட வாசனை இருக்கிறதுனாலதான், இப்படிப்பட்ட சம்ஸ்காரங்கள், இப்படிப்பட்ட செயல்களை பல ஜென்மங்கள்ல முன்னாடி செஞ்சதுனால மைண்ட் அப்படியே சிந்திக்குது. இப்படிதான் டிசைன் பண்ணியிருக்காங்கன்றாங்களா, அதான் டிசைன். இப்படிதான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன். அந்த டிசைனுக்கு பேக்ரவுண்ட்ல வாசனை என்னது, வாசனையும் சம்ஸ்காரங்களும் நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மங்களும் சிந்தனைகளும் எல்லாம் சேர்ந்துதான். சரி, அடுத்து பிரேத்த பூத கணான். இது இன்னும் பூசம் பாருங்க, இன்னும் மோசம். இது என்ன இன்னும் மோசம், பிரேத்த பூதங்கள், பேய் பிசாஸ் எல்லாம் வழிபடுறது. இப்போ இதுவும் நம்ம வேற 2-3 விதமா புரிஞ்சுக்கணும். ஒண்ணு, உண்மையாகவே பேய் பிசாஸ் வழிபாட்டு முறைகள், இதுக்குன்னு புக்ஸ் எல்லாம் எழுதிருப்பாங்க. ஒண்ணு அதுவும் சாஸ்திரம் தானே சொல்லக்கூடாது. புக்ஸ் எல்லாம் சாஸ்திரமா, யார் என்ன எழுதுனா அது சாஸ்திரமா? சாஸ்திரம் கிடையாது, அது சாஸ்திரம் கிடையாது இல்ல. அதனால இந்த ஒரு ஆவி பேய் அதை நம்ம கண்ட்ரோல் கொண்டு வருவோம். இந்த மந்திரத்தை சொல்லுங்க, இந்த மந்திரத்தை சொல்லி ராத்திரி 12 சுடுகாட்டுக்கு போங்க, அங்க எதையாவது கொண்டு வாங்க, அதை வெட்டுங்க, வெட்டிட்டு அங்க உட்காந்து இந்த மந்திரத்தை பயங்கரமா, அந்த பணம் இருக்குல்ல, அந்த பணத்தை எடுத்து தோண்டி எடுத்து அது மேல உட்காந்துட்டு நீங்க ஜெபம் பண்ணுங்க. நைட்டு பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு, இல்ல அமாவாசை அன்னைக்கு 12 மணிக்கு பண்ணிக்குவோம், ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு அந்த சிஸ்டம் வழிபாட்டு முறைகள் எல்லாம் வச்சுட்டு, அப்ப அந்த ஆவி அந்த பேய் உன் கண்ட்ரோல் கொண்டு வந்துட்ட, அதை வச்சுட்டு நீ என்ன பண்ணு, நீ உன்னுடைய காரியத்தை சாதிச்சு, என்னுடைய காரியத்தை நான் சாதிச்சுக்கேன் பாரு. இப்ப நம்ம என்ன சொல்றோம், இது வழிபாட்டு முறை, இது நல்லாவே இல்லையே, இப்படி ஒண்ணு இருக்கா? இருக்கு, இருக்கு. நீங்க பார்த்திருக்கீங்களான்னு தெரியல. நீங்க யாராவது பார்த்திருக்கீங்களா அந்த மாதிரி நபர்களையோ, இல்லையா எங்கேயா பார்த்திருக்கீங்களா, மீட் பண்ணிருக்கீங்களா? சினிமால தான் பார்த்திருக்கீங்க. நான் நேர்ல பார்த்திருக்கேன். நான் நேர்ல எப்படி பார்த்திருக்கேன்னா, நான் பிறந்து வளர்ந்த ஊர்ல ராஜகோபால்ஜி பார்த்திருக்கேன். சரி, ஓகே. எப்படின்னா, அது அந்த வழிபாட்டு இருக்கலாம், வேற விஷயம். ஆனா என்னன்னா, அது ஒரு பெரிய திருவிழாவை கொண்டாடுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பேர்லாம் எனக்கு மறந்து போச்சு. காடை கொள்றது, காடு கொள்ளை ஏதோ சொல்லுவாங்க. அது பார்த்தா சுடுகாடு. இந்த காடுன்னு வெறும் காடுன்னு நினைச்சு கூடாது. அப்ப அந்த காடை கொள்ளை விடுங்க, என்னடா அது காடு கொள்ளைன்னு பார்த்தா இது நான் சொல்றது உண்மை. அந்த ஏரியால ஒருத்தங்க இருந்தாங்க, அந்த பக்கம் போறதுக்கே பயப்படுவோம் நாங்க, சின்ன பசங்க எல்லாம் பயப்படுவோம். என்னன்னா, அவங்க குறி சொல்றவங்க. மத்த நாட்கள்லாம் நார்மலா இருப்பாங்க, நார்மலா எல்லா லேடி மாதிரி தான் இருப்பாங்க, நார்மல் லேடி, ஹவுஸ் ஒய்ஃப். அவங்க அவங்களுக்கு குழந்தைங்க இருக்கு. ஆனா அப்ப குழந்தைங்க இருக்கு, அவங்களும் கடைக்கு எல்லாம் வாங்குவாங்க. தெரியாதரமா நாங்க கடையில இருக்கும்போது பக்கத்துல வந்தாலும் ஐயோ பயந்து ஓடிடுவோம். ஏன்னா அந்த பர்டிகுலர் நாள்ல அப்படி பார்த்திருக்கோம். ஒரு குறிப்பிட்ட நாள் அவங்க குறி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த சுடுகாடு கொள்ளை அப்படின்னுவாங்க. என்னடா சுடுகாடு கொள்ளைனா, அவங்க சுடுகாட்டுல போய் என்ன பண்ணாங்க நமக்கு தெரியாது. ஆனா அவங்க சொன்னவங்க அந்த ரோட்ல போறாங்க இல்லையா, டவுனுக்குள்ள, அப்படியே போகும்போது எப்படி இருக்குன்னா, ஆடு கட் பண்ணி, அதோட கழுத்து மாலையா போட்டிருப்பாங்க, அப்படி இப்படி தொங்கிட்டு இருக்கும். அந்த ரத்தத்தை அப்படியே குடிச்சிட்டு பல்லால கடிச்சிட்டு அப்படி போயிட்டு ஃபுல்லா பாத்தீங்கன்னா அவங்க பாக்குறதுக்கே ஒரு மாதிரி கோரமா பயங்கரமா இருப்பாங்க. அந்த டைம்ல ரொம்ப பயங்கரமா இருப்பாங்க. அவங்க பின்னாடி மோளை அடிச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு கத்தி வச்சுட்டு வெல்வே வேஷம் போட்டு போவாங்க அப்படியே. இது ஒரு திருவிழா. இப்போ இதெல்லாம் காணாம போயிடுச்சு. அப்புறம் நான் ஒரு 15 வயசு 20 வயசு வரும்போதே காணும் அதெல்லாம். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது இல்ல. அப்ப அந்த ட்ரெடிஷன் ஆச்சுலாம் நமக்கு தெரியாது. ஆனா நானே பார்த்திருக்கோம். பார்த்துட்டு அப்புறம் அந்த பின்னாடி போறாங்க இல்லையா, ஒரு 50-100 பேர். நம்மள அதுல 10-15 பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருப்பானுங்களே. அவங்க தெரியுமா அங்க போய் என்ன பண்ணாங்க தெரியுமா அவங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதை கேட்கும் போதே ஜுரம் வந்துடும். அப்படியே பண்ணாங்க, இவனுக்கு கதை விடுறானுங்களா நிஜமா சொல்றாங்களா, நம்ம நேர பார்க்கல. ஆனா சொல்லுவாங்க, அந்த அந்த ஆண்டி, அந்த அக்கா, டேய் அதை போய் ஆண்டி அக்கான்றீங்க, ஐயோ பேய், அப்படி நினைச்சுப்போம். ஆனா குறிப்பிட்ட அந்த நாள் அந்த அப்படி. ஆனா அவங்க குறி சொல்றாங்கன்றது எத்தனையோ பேரோட நம்பிக்கை. பல பேர் நார்மலா போவாங்க. அது அவங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அது அவங்க வியாபாரமா கூட பண்ணல. ஏன்னா வியாபாரமா பண்ணி ஏமாத்தி நிறைய சம்பாதிக்கிறது கூட கிடையாது.
நார்மலா ஒரு வீடு, முன்னாடி கொட்டா போட்டு மாடு மேய்ச்சிட்டு இப்படித்தான் இருப்பாங்க அவங்க. வரவங்க கிட்ட வந்து 5 ரூபா 10 ரூபா இல்ல ஏதோ ஒண்ணு நீங்க எலுமிச்சை பழம் கொடுத்துட்டு ஏதோ கொடுத்துட்டு நீங்க டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்படியே பயங்கர கியூவா இருக்கும். அந்த சைடே போக மாட்டோம். ஏதோ விளையாட கிளையாட பால் வந்துச்சுன்னா கூட நான் போக மாட்டேன், நீ போ நான் போன்ட்டு போட்டுருவோம் நம்ம. இப்ப என்ன தோணுதுன்னா தெரியல அது. அப்போ அவங்கள வந்து ஏதோ ஒரு ஆவியோ ஏதோ ஒரு சக்தியோ அந்த சக்திய தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டு அது மூலமாக இவங்க வந்து குறி சொல்றாங்களோ. இப்ப நம்ம ஒண்ணு குறி சொல்றவங்களா அப்படி பாக்காதீங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஓகேவா? ஜோசியக்காரெல்லாம் பார்த்தா பேய் பிடிச்சிருக்கான் அப்படிலாம் சொல்லக்கூடாது. எக்ஸாம்பிள். அப்படி இப்படியெல்லாம் இருக்கு, இப்படிலாம் இருக்கு ஊர்கள்ல இன்னமும் இருக்கு. நமக்கு தெரியாதனால இல்லைன்னு சொல்லக்கூடாது. அது நமக்கு தெரியாது. கிருஷ்ணரே சொல்றாரு இங்க. கிருஷ்ணரே சொல்றாரு இப்படிப்பட்ட அந்த காலத்திலேயே இருந்திருக்கு. ஆனா இந்த காலத்துக்கு எப்படி புரியுது எங்களுக்கு புரியலையே. நாங்க பாக்கலையேன்னா என்ன அர்த்தம்? நம்ம வீட்லயே இருக்கு. என்னது எப்படி எப்படின்னா நம்ம பிளாக்மெயில் பண்றோம்ல. என்ன பிளாக்மெயில் பண்றோம்? நீ மட்டும் இது எனக்கு தெரியல, நான் வீட்டை விட்டு ஓடி போயிடுவேன். எனக்கு பைக் வாங்கி கொடுக்கல, நான் இப்படி பண்ணிடுவேன். நீ எனக்கு அதை பண்ணல, இப்படி பண்ணிடுவேன். இது வீட்டு லெவல்ல. வீட்டு லெவல்ல இவங்க என்ன பண்றாங்க? பிரேத்த பூத்தம் நான் பண்ணிக்குவேன், நான் வந்து வீட்டை விட்டு ஓடி போயிடுவேன். என்னது இதெல்லாம் என்ன தாமச குணம்ல? இப்படி இன்னும் அடுத்த லெவல்ல என்ன பண்றாங்க? அடியாட்கள் ஏறி விட்டு அந்த கேங் கிட்ட சொல்லிட்டோம்ல, அவங்க காரியத்தை முடிச்சிருவாங்க. இதெல்லாம் இப்ப நடக்குதா இல்லையா? அடியாட்கள் குரூப் விழாந்து பூத்த பிரேத்த கணான் அவனுடைய வேல்யூ, அவன் எதை மதிக்கிறான் பாருங்க. அவன் எதையோ ஒன்றத்தை மதிச்சு அதை அடையணுன்றதுக்காக அடியாட்களை ஏறி விட்டு கொலை பண்றது. இதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கு. இது ஒரு தொழில வேற இருக்கு. இது ஒரு தொழில வேற போயிட்டு இருக்கு பாருங்க. இப்ப நம்ம பூத்த பிரேத்த கணான்னு நமக்கு புரியல, இப்ப நமக்கு புரிய வரும். ஒவ்வொரு லெவல்ல ஒவ்வொருத்தரும் இதெல்லாம் எங்கேயோ யாரோ பண்றாங்க கிடையாது, நம்ம கூட பண்ணிட்டு இருப்போம். நம்ம பிளாக்மெயில் பண்றதுல ஆரம்பிச்சு எல்லாம் இது அடுத்த ரேஞ்சுக்கு போனீங்கன்னா இந்த அடியாட்களை விட்டுடலாம். அடியாட்கள் விட்டு தற்கொலைப்பட நானும் சாவறேன், நீ சாவு, எல்லாரும் சாவு, டெரரிஸ்ட் அட்டாக். இதெல்லாம் இவங்களோட வேல்யூ சிஸ்டம் என்ன இருக்கு பாருங்க. நான் சொல்றது நடக்கணும்னா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு நான் போவேன், யாரை வேணாலும் அழிப்பேன், எவனை வேணாலும் அழிப்பேன், என்ன வேணா அழிட்டு போட்டும். இதுதான் என்னது பூத்த பிரேத்த பூத்தம் கேனான். இப்போ உங்களுக்கு ஓவராலா புரியுதுங்களா நம்ம எப்படி இதை அப்ரோச் பண்ணி எப்படி புரிஞ்சுக்கணும்னா? என்ன அர்த்தம்? யார் எப்படி பிலீஃப் சிஸ்டம், நீ எதை வேல்யூ பண்றியோ, எப்படி எதை உயர்ந்ததா நினைக்கிறியோ அதை பொறுத்து நீ சாத்விகமானவனா, ராஜசிகமானவனா, தாமசிகமானவனா. நீ உன்னோட அடையணுன்றதுக்காக நீ வந்து யாரை பின்னாடி வேணாலும் போய் என்ன வேணாலும் பண்ணிட்டு தர்மத்தை காம்ப்ரமைஸ் பண்ணினா செல்வம், பேர், புகழ், ராஜசிகம். அடுத்த லெவல் போய் நான் சொல்றது நடக்கணும், அடியாட்களை விட்டு பண்றது, தீவிரவாதம் பண்றது, இதெல்லாம் பண்ணுனா அது என்னது? அதுக்கு என்ன பேரு? அது பிரேத்த பூத்த கணான். பிரேத்த பூத்த கணான். புரியுதுங்களா இதெல்லாம்? சரி. சாத்விகம் சொல்லும் போது என்ன? சரி, இப்போ சாத்விகம் சொல்லும் போது தேவர்கள் வழிபாடு. இப்ப இன்னும் பாருங்க, இந்த பூத்த பிரேத்த பிராணம் நம்ம எப்படி சொல்றோம், அது அந்த மாதிரி வழிபாடு இருக்கான்னு கேட்டா ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். மத்திய பிரதேஷ்ல ஒரு ஃபேமஸான கோவில் இருக்கு, துவாதச சிவபெருமான் கோவில். அது ஒண்ணுன்னு நினைக்கிறேன். என்ன கோவில் அது? மத்திய பிரதேஷ்ல இருக்காது, ஜாம்நகரா. அங்க நான் போனேன். அங்க நம்ம போனோம், யாரெல்லாம் போயிருக்கீங்கன்னு தெரியல. அது வந்து சிவபெருமான் கோவில் தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் சிவபெருமான் கோவில். நான் அப்படிதான் நினைக்கிறோம், அப்படிதான் போறோம். ஆனா அங்க போனா நான் எங்க போனாலும் வந்து புக் ஸ்டால் பார்த்தா அங்க ஓடிடுவேன். அங்க எங்கேயாவது புக் ஸ்டால் இருக்கு. ஆனா அநியாயம், நிறைய கோவில்ல புக் ஸ்டாலே இருக்காது. கோவில்ல புக் ஸ்டால் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது, சாஸ்திரமே கிடையாது. பகவான் வழிபடுறாங்க, அந்த பகவானை பத்தின சாஸ்திரமே இருக்காது, அவர் சொன்ன உபதேசம் எதுவுமே இருக்காது. நான் இந்த கோவில் வந்து நான் இன்னொரு பிரம்மச்சாரி 2 பேரும் போனோம். 2 பேரும் போய் அது அங்கெல்லாம் நிறைய இடம் போனோம். அதுல இந்த கோவில் போனோம். இந்த கோவில் போயிட்டு சரி சிவபெருமான் கோவில், அதுக்கு செம்ம கிரௌடு, அங்கேயும் கிரௌடு, கியூல சுத்தி வரும்போது டக்குன்னு நான் கியூல நிற்கும் போது அந்த கம்பிக்கு நடுவில் இருக்கும்போது நான் தூரத்துல ஒரு இடம் பார்த்தேன். கோவிலுக்குள்ள ஒரு கடை பார்த்தேன். அவர்கிட்ட சொன்னேன், அங்க புக் ஸ்டால் இருக்கு, நான் போய் புக்கு பார்த்துட்டு வரேன், நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். என்ன அவருக்கு தெரியும்? தெரியுமே, நீ கண்ணில் பட்டா ஓடிடுவீங்களே, இருந்தா நான் வந்துடுவேன், போயிட்டு வந்துடுறேன். நான் அப்படியே நேரம் போய் கிட்ட போய் ஸ்டன் ஆயிட்டேன். அப்படியே என்னடா அது, ஒண்ணும் புரியல, கோவில் தானே இது? அப்படி திரும்பி பார்த்த கோவில் தான். கோவில் காம்பவுண்ட்குள்ள
கோவிலுடைய ஸ்டாஃப் இந்த கடையை நடத்துறாங்க. என்னடான்னு பார்த்தா மதுக்கடை. அழகழகா பாக்ஸா பேக்கா பண்ணி வச்சிருக்காங்க. எனக்கு அது அங்கேருந்து பார்க்கும்போது நான் புக் ஸ்டால் நினைச்சேன். யாராவது கோவில்ல வந்து மதுபான கடை நடத்துவது நினைப்போமா நம்ம? நம்ம ஏதோ ஒண்ணு விபூதி பாக்கெட்டு, குங்கும பாக்கெட், இல்லைன்னா மதுபானம் நினைப்போமா? அதை போய் நான் அப்படி நம்பி பணத்தெல்லாம் எடுத்துட்டு நேரம் போய் கிட்ட போனா பார்த்தா ஃபுல்லா பாட்டில். உங்களுக்கு என்ன வேணும்னு கேக்குறான் ஹிந்தியில. எனக்கு நமக்கு ஒண்ணும் புரியல, என்ன வேணும்ன்றாவன். எனக்கு ஒண்ணுமே வேணாம், ஆளு பிடிச்சா வந்துட்டேன் அப்படியே. அப்புறமா லைன்ல இருக்கும்போது, அது புக் இல்லப்பா, அது இந்த மாதிரி மதுபானம் பாது சாராயம் இப்படிலாம் விற்கிறாங்க எல்லாம். இதெல்லாம் சாராயம் சொல்லக்கூடாது, இதெல்லாம் வந்து ஃபாரின் கூட இருக்காங்க, அதனாலதான் அழகா பேக் பண்ணிருக்கு. எல்லாம் ஒண்ணுதானே, ஆனா அதுக்கு ஒரு ஒரு பேரு இதெல்லாம் விற்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா இன்னும் அதிசயம், ஷாக்கு. அந்த கியூல நின்று அந்த சிவபெருமான நம்ம தொட்டு வழிபடலாம், எப்படி வேணா வழிபடலாம். ஆனா அந்த பூஜாரி உட்காந்துருப்பாருங்க, அந்த பூஜாரி உட்காந்துருப்பாரு. அவர்கிட்ட நம்ம சொல்றோம்ல, தட்டுல பூலாம் கொடுத்து இந்தாங்க சாமி அர்ச்சனை பண்ணுங்கன்ட்டு. அந்த மாதிரி எங்க முன்னாடி இருக்கிறவரு ஒரு 75-78 வயசு பெரியவர் அந்த பாட்டில வாங்கிட்டு வந்து திறந்து கொடுக்குறாரு அந்த பூஜாரி கிட்ட. அந்த பூஜாரி அந்த சிவபெருமான் சிவலிங்கம் வந்து இப்படி காமிச்சிட்டு 2 விபூதி கும்பலாம் போட்டு கொடுக்குறாரு. நாங்க இதை அப்படியே பார்த்துனே வரோம், என்னடா அது அப்படின்ட்டு. இது இப்போ இருக்குது, இது ஃபேமஸான கோவில், இது ஃபேமஸான கோவில் இது. இப்போ அப்படி போன உடனே நாங்க டக்குன்னு அவர் கொடுக்குற குங்கும விபூதி வாங்கிட்டு இப்படி வெண்டோம்ல, இப்படி வந்து அதை பிரதட்சணம் பண்ணோம்ல அங்க இருக்கிறத, அந்த அந்த வெளி சுவர் இருக்குல்ல, அந்த அந்த உள்ள சிவபெருமான் இருக்கிற அந்த சந்நிதியை பிரதட்சணம் பண்ணோம்ல, அப்படி திரும்பி போனாக்க அவர் பாட்டில் ஓபன் பண்ணி அங்க குடிச்சிட்டு இருக்காரு. பிரசாதம் தானே அது, அங்க எதுவுமே கலக்கலாம் இல்ல, அந்த பாட்டில அப்படியே குடிக்கிறாரு. இது என்ன சொல்லுவீங்க, பிரேத்த பூத்த கணான், இதை இப்படி சொல்லுவீங்களா? என்னது இது, இந்த வழிபாட்டு முறை இப்போ இருக்கு. படிச்சவன் படிக்காதவன் இதுல பயதமே கிடையாது, பணக்கார ஏழை எதுவுமே கிடையாது. 100கணக்கான கார்ல வராங்க, பார்க்கிங் போடுறாங்க, இந்த கோயில் போறாங்க. இதெல்லாம் நம்ம வெளியில கேள்விப்படும் போது அது வந்து சிவபெருமானோட ஸ்தலங்கள்ல அது ஒண்ணு அப்படி இப்படிலாம் நம்ம கேள்விப்படுவோம், பயங்கரமா கேள்வி பண்ணு ஒரு 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 மூடோட அங்க போவோம். அங்க போன உடனே என்ன நடக்குதுங்க, ஒண்ணுமே புரியல. என்னடா அது, இப்படிதான் நான் முன்னாடி சொன்னேன், காசின்னு போயிட்டு ஒரு 15 வருஷம் முன்னாடி ஏண்டா காசி வந்தோம். ஆனா இப்ப மாறிடுச்சு, இப்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா மாறிடுச்சு. அந்த மாதிரி இது இந்த ஊரு இப்ப என்ன சொல்றோம் நம்ம, இதெல்லாம் நமக்கு தெரியவே இல்லை, இப்படிலாம் இருக்கு இல்ல, யாருமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இன்னமும் ஹார்ட் ஆஃப் த சிட்டில இது செம்ம ஃபேமஸான கோவில். எப்படி காசி விஸ்வநாதர் கோவிலோ அந்த மாதிரி மத்திய பிரதேஷ்ல ஒரு முக்கியமான கோவில் இது. அந்த கோவில்ல இதுதான் நடக்குது, பிரேத்த பூத்தகனான். அதனால அதே சிவபெருமான எல்லாருமே இப்படி வழிபடுறாங்கன்னு அர்த்தம் கிடையாது, எல்லாருமே இந்த பாவனையில தான் வழிபடுறாங்க அர்த்தம் கிடையாது. அவங்க சாத்வீகமான வழிபாடு பண்ற பக்தர்களும் அங்க இருக்காங்க, புரியுதுங்களா? சாத்வீகமான வழிபாட்டு முறையும் அங்க இருக்கு, இதுவும் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த சிவபெருமானுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் விபூதி போட்டு கொட்டி அந்த 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 இடமே வேற மாதிரி ஆயிடும், அப்படியே வெள்ளைன்னு ஆயிடும். அப்படி அந்த மாதிரிலாம் பண்ணி நம்மளே வெள்ளைக்கார மாதிரி ஆயிடும், அப்படி ஃபுல்லா அப்படியே ஆயிடும். அது வந்து வெளியில தட்டிட்டு எல்லாம் போறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடும். அந்த மாதிரி அழகா அபிஷேகம் இருக்கு. ஒரு 2-3 மணி நேரம் இருந்தோம். இதெல்லாம் தப்பு இல்லையா, என்னடா அது அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் என்னது தாமசிக்க வழிபாட்டு முறைகள். இது நீங்க நீ எப்படி எந்த மாதிரியான வழிபாட்டு, ஏன்னா பர்டிகுலரா இதை சொல்றேன்னா, நம்ம பொதுவா என்ன நினைச்சுக்கிறோம், நம்ம கடவுளை போய் பிரிக்கிறோம். நம்ம இது சாத்விக கடவுள் ராசிகம் அப்படி கிடையவே கிடையாது. இது அந்த மனுஷனுடைய மனசை பொறுத்து பிரிக்கணும், சாத்விகமா ராசிகமா. கடவுள்ல யார் ராசிக கடவுள் தாமசிக கடவுள் அப்படிலாம் கிடையாது, கடவுள் தான். ஆனா அந்த கடவுளை இவன் எந்த மனநிலையோட அணுகிறான், சாத்விகமான மனநிலையோட ஸ்ரத்தையோட அணுகிறானா, தாமசிக ஸ்ரத்தத்தோட அணுகிறானா? இப்ப அதனால சிவபெருமான் வந்து தாமச கடவுள் சொல்றாங்களா இங்க யாராவது? சிவபெருமான் வந்து குற்றமாது, அவர் இப்படிப்பட்டவர் அவரு கிடையாது. பாருங்க, இது இவருடைய இந்த மனிதனுடைய, அதனாலதான் சொல்றாரு, நீ எப்படி அணுகிறாயோ அதை பொறுத்துதான், அதை பொறுத்து நீதான் சாத்விகமா ராஜசிகமா தாமசிகமான்னு சொல்லுமே தவிர, நீ வழிபடக்கூடிய கடவுள் சாமத்திகமா ராசிகமா சொல்லக்கூடாது. பூத்த பிரேத கணானுக்கு வழிபட்டா நீதான் தாமஸ், அந்த மாதிரி சகவாசம் தான் உனக்கு கிடைக்கும். அப்ப ராஜசிகம் அந்த மாதிரி விஷயம் தான் உனக்கு கிடைக்கும். சாத்விகமா இருந்தா எங்க போனாலுமே அந்த மாதிரி விஷயங்கள் தான் எண்ணங்கள்ல தோணும் நமக்கு. அப்போ நீ சாத்விகமானவனா ராஜசிகமானவனா தாமசிகமானவன்றது
வெளியில உன்னுடைய நடவடிக்கை பொறுத்து முடிவு பண்ணப்படும். அந்த நடவடிக்கை உன்னுடைய சிந்தனையை பொறுத்து முடிவு பண்ணப்படும். அந்த சிந்தனையும் உன்னுடைய செயல்களும் இப்பொழுது நீ கேட்டல்ல அர்ஜுனா வழிபாடு, இந்த வழிபாடை பொறுத்து நான் உனக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த 3 வகையை எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸ்ரத்தைய புரியுதுங்களா? வழிபாட்டை வச்சு இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணாரு அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர். இப்போ அடுத்து பார்க்கலாம். அடுத்த ஸ்லோகம் இதே மாதிரி இதேதான் கண்டினியூ ஆகுது. நான் சேர்ந்து படிக்கிறேன், நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே. அசாஸ்திர விகிதம் கோரம் தப்யந்தே ஏ தபோ ஜனாஹ தம்பாஹங்கார சம்யுக்தாக காமராக பலான்விதாக. கரெக்ட். ஓகே. ஏ ஜனாக, எந்த ஜனங்கள், அசாஸ்திர விகிதம், அதாவது 2 விதமா அதை புரிஞ்சுக்கலாம். சாஸ்திரத்தில் விதிக்கப்படாத கோரம் தபக, கோரமான தபஸ்களை செய்கிறார்களோ, தப்பியந்தேனா அந்த தவம் இருக்கிறார்களோ, அசாஸ்திர விகிதம் சாஸ்திரத்தில் விதிக்கப்படாத முறைப்படி கோரம் தபக கடுமையான தவம் இருக்கிறார்களோ, தப்பியந்தே. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, வெளியில நமக்கு பார்க்கும்போது தெரியுது அவங்க வெளியிலேயே கோரமாக, இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, கோரமாக அவங்களுடைய வழிபாட்டு முறைகள்லாம் இருக்கு. சரி, இப்போ அடுத்து அவங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கு, அவங்களுடைய மன எண்ண ஓட்டம் எப்படி இருக்கு, ஸ்ரத்தா எப்படி இருக்கு, தம்ப அகங்கார சம்யுக்தாக காமராக பலான்விதாக. அப்போ தம்பம்னா என்ன அர்த்தம், தன்னை பத்தி வெளியில பெருமையாக காட்டிக்கொள்வது, நான் எப்படி தெரியுமா அப்படின்னு காட்டிக்கொள்வது இருக்குல்ல. அப்ப இவர் எப்படி காட்டிக்கொள்கிறாரு, இந்த மாதிரி சாஸ்திரத்தை சொல்லப்படாத வழிபாட்டு முறைகள்லாம் பின்பற்றி, தவசெல்லாம் பின்பற்றி, இவரு தான் பெரிய ஆன்மீகத்துல பெரிய ஆளு, பத்தியா என்கிட்ட யாரும் நெருங்க முடியாது இப்படின்னு காட்டிக்கிறது பெருமை இது. அது மட்டும் இல்ல, தம்ப அகங்காரம்னா தனக்குள்ள ஒரு நினைப்பு, நான் எவ்வளவு சக்தி வாய்ந்தவன், என்ன மாதிரி யாராவது தவம் இருக்க முடியுமா அப்படி இவருக்குள்ள நான் தான் பெஸ்ட் இருக்கிறதுலே. இதெல்லாம் யார் சொன்னான், அப்படியே சொன்னான் யாரு, ராவணன் என்ன பண்ணா, தன்னுடைய தலையை வெட்டி, கோரம் தப்பம், அவருக்கு 10 தலை இருக்கு, தலையை வெட்டி பண்ணாரு இல்லையா, ஒரு தலையா போட்டாராம் அக்னியில போட்டாரு அவர் இல்லையா. அப்புறம் சிவபெருமான்ட்டே அவர் விளையாடினாரு. அப்புறம் என்னாச்சு, அழுதுட்டு தன்னுடைய நரம்புகள் எல்லாமே வீணையா வச்சு வாசிச்சார் அவர், சாமகானம் எல்லாம் வாசிச்சார். கோரம் தவம் சொல்றோம் இல்லையா. இப்படி இந்த மாதிரியான கோரமான தவம் அவங்களுடைய மைண்ட்ல எப்படி இருக்கு, காமராக பலான்விதாக, நான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆசைப்பட்டதெல்லாம் நான் அடைவேன். காமராக, காமம்னா இங்க என்ன அர்த்தம்னா விஷய போக பொருட்கள்னு அர்த்தம். போக பொருட்கள் தான் காமம். அந்த விஷயம் தான் ஆசைப்பட்ட பொருட்கள், அதன் மேல வைத்திருக்கிற ராகம், அட்டாச்மெண்ட். இந்த காமம்ன்றது பொருட்கள், உலக பொருட்கள், போகங்கள், அதை குறிக்கக்கூடியது. காமம்ன்றது ஆசை நடத்தக்கூடாது, ஏன்னா பக்கத்திலேயே ராகம்னு இருக்கு, அதுதான் அட்டாச்மெண்ட். தான் விரும்பியவற்றை நான் அடைந்தே தீர்வேன் அப்படின்றதுல பலம் அன்வித்தாக, அத நான் அடைஞ்சு காட்டுறேன் பாரு, என் பலத்தை காட்டுறேன் பாரு நான் அப்படின்னு, அந்த தான் விரும்பிய விஷயத்துல வைத்திருக்கிற தீவிரமான அந்த பற்றுனால, அந்த சக்தினால அவங்களுக்கு என்ன வருதுன்னா கோரமான தபஸ்லாம் செய்யறாங்க. செஞ்சு இது இப்படிப்பட்டவங்களா இருக்காங்க. அசாஸ்திர விகிதம் காமராக பலான்வித்தாக, இப்படி உள்ளவர்களாக இருக்கிறார்கள், காமம் பற்றும் வலுத்தவர்களா இப்படி இருக்காங்க. இப்படிதான் சொல்றாரு. சொல்லிட்டு இப்போ நம்ம இதுவும் பாருங்க, அப்ப என்ன அர்த்தம், காமராக பலான்வித்தாக, நான் அடைந்தே தீருவேன், அதுக்காக என்ன வேலை வேணாலும் நான் கொடுப்பேன் சொல்றான்ல. இப்படிலாம் டைலாக், என்ன வேணாலும் நான் செய்வேன். அவன் சொல்ல பாரு, பிளாக்மெயில் பண்றது, ஆள் வச்சுக்கிறது, டெரரிஸ்டம், இப்படி எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா என்ன, நான் நினைச்சா அதை அடைஞ்சு தீருவேன், யாரும் தடுக்க முடியாது. ஹிரண்யகசிபு, ராவணன், இவெல்லாம் பெரிய தபஸ்வின்வாங்க. இந்த மாதிரி கேட்டகரி உலக நன்மைக்காக தபம் இல்ல, அவருடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காக தவம் கிடையாது. இவங்களுடைய காம ராகம், இவங்க இந்த உலகத்துல ஏதோ ஒரு நிலையை நான் அடைஞ்சே தீருவேன், நான் தான் எல்லாம் பெரிய ஆளு, என்னை விட பெஸ்ட் யாருமே கிடையாது. இப்படி இவங்களுடைய சுயநலத்துக்காக, மற்றவருடைய துன்பத்தையும் அவர்களை துன்புறுத்துவதற்காக இவங்க தங்களை தாங்களே துன்புறுத்தி கொள்வது தவம் நினைக்கிறாங்க. இப்படி தவம் நினைச்சிட்டு இந்த மாதிரிலாம் இருக்கு. பூத்த பிரேத்த கணம் எல்லாம் சொன்னார் இல்லையா,
அது கூட சேர்த்து ராஜசம் எல்லாம் சொன்னாங்க. எல்லா விதமான இது விஷயத்தையும் இங்க சொல்றாரு. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? அவங்களுடைய மனநிலை தம்ப அகங்கார காமராகம் பலம் உள்ளதாக இருக்கு. அவங்களுடைய வழிபாட்டு முறை எப்படி இருக்கு? கோரம் அசாஸ்திர விகிதம், சாஸ்திரத்துல விதிக்கப்படவே இல்லை. அப்படி இல்லைன்னு அர்த்தம்னா இதெல்லாம் சாஸ்திரமே இல்லை, வேற எதையோ பின்பற்றுறாங்க. இப்போ என்ன சொல்றது, பிள்ளை சூனியம் எல்லாம் சொல்றாங்கல்ல, அதுக்கு நிறைய புக் எல்லாம் வச்சிருப்பாங்க, மெத்தட்ல வச்சிருப்பாங்க. அத அது சாஸ்திரமே கிடையாது. அப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் பின்பற்றுவது. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த மாதிரியாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களா என்ன பண்றாங்க அவங்க? அடுத்து 6வது ஸ்லோகம் படிக்கலாம். கர்ஷயந்த ஷரீரஸ்தம் பூதகிராமமசேதசஹ மாம் சைவாந்த ஷரீரஸ்தம் தான் ஆசுர நிச்சயான். சேர்ந்து படிக்கலாம். கர்ஷயந்த ஷரீரஸ்தம் பூதகிராமமசேதசஹ மாம் சைவாந்த ஷரீரஸ்தம் தான் வித்யாசுர நிச்சயான். ஷரீரஸ்தம் இப்படிப்பட்டவங்க என்ன பண்றாங்கன்னா, ஷரீரஸ்தம் பூத கிராமம், இந்த சரீரத்தில் இருக்கின்ற பூதம்னா பஞ்சபூதம் வச்சுக்கோங்க, கிராமம்னா பஞ்சபூதத்தினுடைய கூட்டங்கள். என்னது பஞ்சபூதங்கள்? பஞ்சபூதங்களாலானது உடல் மனம் புத்தின்னு அர்த்தம். இந்த உடல் மனம் புத்தி இந்திரியங்கள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதுக்குள்ள இருக்கக்கூடிய யார் இருக்கா? இதுக்குள்ள மாம்சையேவ, என்னையும் துன்புறுத்தி பகவான் சொல்றார், நான் அந்த உடல்ல இருக்கேன்டா, என்னையும் சேர்த்து டார்ச்சர் பண்றீங்க அப்படின்றாரு. நான் அவருக்குள்ள இருக்கேன், பகவான் நமக்குள்ள இருக்காரு. ஆமா, மமைவ அம்சோ ஜீவலோகே, என்னுடைய அம்சம் தான் இந்த ஜீவன். அப்போ இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜீவனை போட்டு டார்ச்சர் பண்றது. இப்படி எல்லாம் மாம்சையவ கர்ஷயந்தக, துன்புறுத்தி, கர்ஷயந்தன துன்புறுத்தி, அப்படியே அவள் துன்புறுத்தி, ஷரீரஸ்தம் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய என்னையும் துன்புறுத்தி, இந்த உடல் மனம் புத்தியும் கஷ்டப்படுத்தி, உள்ளுக்குள்ள மனது எப்படி இருக்கு, அந்த மனதிலையும் தம்ப அகங்காரம் காமராகம் பலம் இப்படி எல்லாம் பண்றாங்க. யாரு? அச்சேதசக, அறிவில்லாதவர்கள். சேத்தஸ்னா புத்தியற்றவர்கள். யாரு? விவேகமற்றவர்கள், கொஞ்சம் கூட விவேகமே இல்லாதவர்கள். எது உயர்ந்தது, எது தாழ்ந்தது, எது நல்லது கெட்டது, சாஸ்திரம் எது, சாஸ்திரம் இல்லாதது எது, எதை பின்பற்றணும் எதை பின்பற்றக்கூடாது தெரியாத விவேகமற்றவர்கள். இப்படிப்பட்டவர்கள் ஆசுர நிச்சயான், அசுர வழியிலேயே செல்பவர்கள். வித்தி என்பதை அறிந்து கொள். இதெல்லாம் அறிந்து கொண்டு நீ அசுர வழியிலே போ அப்படின்னு அர்த்தமா? இதெல்லாம் அறிந்து கொண்டு இது மாதிரி நீ கொஞ்சம் கூட இந்த பக்கம் திரும்பி பாத்துறாது வந்துடாது, இதெல்லாம் இது நிழலே படக்கூடாதுன்னு அர்த்தம். இப்படி எல்லாம் இருந்தா இது அசுர குணம் சொல்லிட்டார்ல. ராஜசிகம் சொல்லிட்டு தாமசிகம் சொல்லிட்டு இது 2 அசுர குணம் வருது. இப்படிப்பட்டவர்கள் என்ன நோக்கத்தோட வழிபாடு செய்கிறார்கள்? அவர்களுடைய காமராகம் தான் இந்த புலனுகர் விஷயங்கள்ல போகங்களுக்காக, தன்னுடைய சுயநலத்துக்காக, தங்களுடைய பலத்தை பயன்படுத்தி இந்த உலகத்துல தங்களுடைய காரியத்தை சாதித்துக் கொள்வதற்காக மேற்கொள்கின்ற முயற்சிகளை தவம்னு சொல்றாங்க. அதுல தண்ணியும் துன்புறுத்தி மற்றவர்களையும் துன்புறுத்துறாங்க. இதுதான் விஷயம். இப்படிப்பட்டவர்கள் விவேக சூனியர்கள், அசுர புத்தி இருப்பவர்கள், அசுர சம்பத்து இருப்பவர்கள். அப்படின்னா இவங்க அதிகாரியாகவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. சரி, இன்னைக்கு நம்ம இதோட நிறுத்திக்கலாம். அப்போ பதிலும் சொல்லிட்டாரு இல்லையா, யார் சாத்விகர், யார் ராசிகர், யார் தாமசிகர்கள், யார் எந்த மாதிரியான கொள்கை பின்பற்றுபவர்களாக இருக்காங்களோ, அவங்க எதை மதிப்பிடுபவர்களாக இருக்காங்களோ. அப்ப சாத்விகமானவர்கள் யாரு? சாத்விகமானவர்கள் உண்மையை மட்டுமே பார்த்து அதற்கு மதிப்பு கொடுப்பவர்கள். மேலோட்டமான விஷயங்களை மட்டும் பார்க்காம உண்மை எது, இவங்க உண்மையாவே நல்லவர்களா, தர்மத்துக்காக பாடுபடுறாங்களா, அவங்க பணம் வச்சிருக்காங்களா, பணம் இருக்கா இல்ல, அதெல்லாம் பாக்குறது இல்ல. அவங்க பணம் வச்சிருக்கட்டும், வச்சுக்கலாம், அதெல்லாம் வேற விஷயம். ஏழை பணக்கார ப்ராப்ளம் இல்ல. அவங்களுக்குள்ள அவங்க மனம் எப்படி இருக்கு,
அவங்க நல்ல குணமுறுப்புள்ளா இருக்காங்களா, இப்படி இப்படி இருந்து அதை மதிச்சோன்னு சொன்னா சாத்வீகமானவர்கள். நீயும் அதே சிந்தனை உள்ளவனாக நீ மாறுவாய். இதை பொறுத்துதான் நம்மளுடைய 3 விதமான ஸ்ரத்தைய பகவான் அர்ஜுனன் கேட்ட அந்த வழிபாட்டு முறைன்றதை வச்சு இங்க எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இப்ப இதோட நிறைவு செய்யலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.